ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி சென்னை மதுரையில் இன்று துவக்கம். இந்தியா முதல் போட்டியில் சிலியுடன் மோத உள்ளது. ஆமாங்க, இந்த ஜூனியர் ஹாக்கி போட்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை மதுரையில் இன்று தொடங்குது. இந்தியா 3வது முறையாக சாதிக்குமா அப்படின்னு பார்ப்போம். ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 1979ஆம் ஆண்டு ஃப்ரான்ஸில் அறிமுகம் செய்யப்பட்டாங்க. இந்த தொடரில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சாம்பியன் பட்டம் வென்றது. கடைசியாக 2023 மலேசியாவில் நடந்த உலகக்கோப்பை தொடரில் ஜெர்மனி கோப்பையை வென்றது. இதுவரை 13 உலகக்கோப்பை தொடர்ந்து நடந்திருக்கு. இதில் ஜெர்மனி 7 முறையிலும் மற்றும் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, இந்தியா இவங்கெல்லாம் தலா 2 முறையும், ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் தலா 1 முறையும் உலகக்கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க. இந்திய அணி முதல் முறையாக 2001ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடந்த தொடரில் ஜூனியர் உலகக்கோப்பை கைப்பற்றியது. அதன் பிறகு சொந்த மண்ணில் 2016வது முறையாக 2016இல் 2வது முறையாக உலகக்கோப்பையை வென்றது. தற்போது மீண்டும் சொந்த மண்ணில் இந்திய அணி களமிறங்கியுள்ளதால் 3வது முறையாக உலகக்கோப்பையை வெல்லுமா என்ற ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆமாங்க, ஸோ ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப் சென்னையிலையும் மதுரையிலையும் நடக்க போகுது இன்னையிலேருந்து. இதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இலவசம்தான். டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா www.ticketgenny.in என்ற இணையதளத்தில் கொடுக்குறாங்க. டிக்கெட் இலவசமாக தான் இருக்குது. ஒரு நபருக்கு 4 டிக்கெட்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ டிக்கெட்லாம் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிங்க. அடுத்து இந்தியா முதல் போட்டி சிலியுடன் மோதல். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி, குரூப் இ, குரூப் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பிரிவுகளாக பிரிச்சுருக்குறாங்க. குரூப் ஏல எந்தெந்த அணிகள் இருக்குதுன்னு பார்ப்போம். குரூப் ஏல ஜெர்மனி, கனடா, தென்னாப்பிரிக்கா, அயர்லாந்து இருக்குது. குரூப் பியில் பார்த்திங்கன்னா இந்தியா, சுவிட்சர்லாந்து, சிலி, ஓமன் இருக்குது. குரூப் சியில் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, நியூசிலாந்து, ஜப்பான், சீனா. குரூப் டியில் பார்த்திங்கன்னா ஸ்பெயின், பெல்ஜியம், எகிப்து, நமீபியா. குரூப் இயில் நெதர்லாந்து, மலேசியா, இங்கிலாந்து, ஆஸ்திரியா. குரூப் எஃப்பில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸு, தென் கொரியா மற்றும் வங்கதேசம் அணிகள் இடம்பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த போட்டி பார்த்திங்கன்னா பாதி போட்டி சென்னையிலையும் பாதி போட்டி மதுரையிலையும் நடக்குது. அதாவது இந்த குரூப் ஏ, டிஇ போட்டிகள் மதுரையிலையும், குரூப் பி, குரூப் சி, குரூப் எஃப் போட்டிகள் சென்னையில் நடக்குது. போல் ஏ, போல் டி, போல் ஏ இ மற்றும் போல் பி, போல் சி, போல் எஃப் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. போல் ஏ மதுரை, போல் டி மதுரை, போல் இ மதுரை. அதே மாதிரி போல் பி, போல் சி, போல் எஃப் இதுவும் மதுரையில் நடக்க போகுது. ஸோ டிக்கெட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் நெட்டில் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ செக் பண்ணிவிட்டு ஹாக்கியில் நம்ம இந்திய ஜூனியர் அணி பங்கேற்குது. கண்டிப்பாக இந்த தடவையும் சாம்பியன்ஷிப் வென்று 3வது முறையாக ஹாக்கி ஜூனியர் வேர்ல்ட் கப் வாங்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். நீங்கள் எந்த அணி வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? நம்ம டீம் வாங்குமா வாங்காதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.